சிவன் இறைவன், அவனது திருநீற்றில் பிரபஞ்சம், அவனது நெற்றிக் கண்ணில் காலம். ஆனால் சிவனுடைய ஆற்றல் கொண்ட மிக முக்கியமான ஒரு அம்சம் ருத்ராட்சம். அது எப்படி தோன்றியது? அதன் புனிதத்துவம் என்ன? வாங்க பார்க்கலாம். பண்டை காலத்தில் திரிபுராசுரர்கள் என்ற 3 அசுரர்கள் இருந்தனர். தரகாசுரன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. அவர்கள் மிக பெரும் தவம் செய்தனர். பிரம்மா அவர்களுக்கு 3 மாயமான நகரங்களை கொடுத்து, நீங்கள் யாவராலும் அழிக்க முடியாதவர்கள் என்ற வரம் அளித்தார். ஆனால் அந்த 3 மாய நகரங்கள் ஒரே நேர்கோட்டில் சில மணித்துளிகளே வரும்போது, அனைத்திற்கும் மூலமான ஒருவர் உங்களை அழிப்பார் என்று கூறி மறைந்தார். அவர்கள் திரிபுரம் எனப்படும் 3 நகரங்களை உருவாக்கி அவற்றில் வசிக்கத் தொடங்கினர். அவர்களின் வலிமை அதிகரிக்க தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர். இவர்களை அழிக்க நீயே வரவேண்டும். சிவபெருமான் தனது முக்கிய ஆயுதத்தை தயாரித்தார். வில்லாக மந்தாரமலை, பிணையாக அதிசேஷன், அம்பாக பகவான் விஷ்ணு. இத்தகைய வலிமையை தாங்கும் விஜயவில் கொண்டு ஒரே கணத்தில் சிவபெருமான் தன் அதீத கோபத்துடன் அந்த 3 நகரங்களையும் அழித்தார். அந்த யுத்தத்தின் முடிவில் சிவபெருமான் தனது 3ஆம் கண் திறந்தார். அவர் யுத்தத்தில் நீண்ட நாட்கள் தியானத்தில் இருந்ததால் அவரது கண்களில் உள்ள அக்னி வெளியில் வந்தது. ருத்ராட்சம் தோன்றிய தருணம் அந்த தியானத்தின் தாக்கத்தால் சிவபெருமான் கண்களை திறந்ததும் அவரது கண்களில் இருந்து புண்ணிய நீர்த்துளிகள் விழுந்தன. அந்த நீர்த்துளிகள் பூமியில் விழ அவை பவள மணிகளாக மாறின. அதே இரத்த நிற மணிகள் தான் ருத்ராட்சம். சிவபெருமான் அந்த ருத்ராட்சங்களை எடுத்து பார்த்து, இனி இதை அணிவோர் என் அருளை பெறுவார்கள், இதை தியானிப்போர் பாவச்சுமையிலிருந்து விடுபடுவார்கள் என்று ஆசீர்வதித்தார். ருத்ராட்சம் சிவனின் அருள் உறுதியானதாக இருக்க நேரடியாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. ஒருவர் தியானிக்க சிவனின் சிந்தனை தோன்ற மிகச் சிறந்த புனித கருவியாக இது உள்ளது. அதனின் ஒவ்வொரு முகமும் தனித்தன்மை கொண்டது. ஒரு 3 கோடி தேவர்களின் சக்தியும் ஒரே ஒரு ருத்ராட்சத்தில் நிறைந்துள்ளது. அதனால்தான் சிவபக்தன் என்றால் அவனுக்கு ருத்ராட்சம் அங்கமாக இருக்கும்.